வெல்கம் டு ஈஸிஸ் விஷாஸ் வேர்ல்டு. நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி புதுசாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ரொம்ப ஹை ப்ரோட்டீன், வெரி டேஸ்டி. பச்சை பயிரை 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதில் என்னென்ன சேர்க்கலான்னு சொல்கிறேன். இந்த கரண்டியால் 2 கரண்டி கடலமாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இஞ்சி பச்சை மிளகா அரைச்சினா காரம் கம்மியாக போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி போட்டோம். ஒரு ஸ்பூன் சால்ட்டு, பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கேபேஜ், குடமிளகாய் இருந்தால் போட்டுக்கலாம், கேரட் இருந்தால் போட்டுக்கலாம், ஒரு கை மல்லி. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி செய்யலான்னு காமிச்சு, ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கோங்க. அப்போ இந்த இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக காட்டுறேன். மாவு மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து இது பண்ணணும். தண்ணி தெளித்து மட்டும் அரைச்சிடாதீங்க, அப்புறம் நல்லா வராது. இதை நல்லா இப்படி தட்டிக்கணும். ரொம்ப ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பயிரில் இந்த மாதிரி விதவிதமாக பண்ணி நம்ம சாப்பிட்லாம். எள்ளு டேஸ்ட்டு பிடிக்கிறவங்கிறத கல் சூடானோன்னே அதில் வெள்ளை எள்ளு கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கு மேலே இதை போடுங்க. நான் திடீர்னு பிளான் பண்ணாலும் என்கிட்ட இப்போ வெள்ளை எள்ளு இல்லை. இது பண்ணதுக்கப்புறம் இப்படின்னு காட்டுவோம். இப்போ அதை தட்டியாச்சு. அதை சுற்றிலும் நெய் ஆர் எண்ணெய் லைட்டாக போடும், ரொம்ப வேண்டாம். இப்போ இது வேகட்டும். வெந்தப்புறம் திருப்பி நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போட்டு இது நல்லா ரோஸ்ட்டாகவே ஆயிடுச்சு. இதை ஒரு வாட்டி நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால் கேட்டு செஞ்சு பார்த்தேன். ஏற்கனவே ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம செஞ்சு வெஜிடபிள் ரிச் ஃபுட் ரெடி. யூஸ்வலாக பச்சை பயிரில் பெசரட்டு, இட்லி இந்த மாதிரி தான் செய்கிறோம். இது ரொம்ப வெஜிடபிள்ஸ்லாம் போட்டனால ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு சட்னி, சாம்பார் எது வேணாலும் நான் இப்போ வெங்காய வெத்த குழம்பு வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.